இப்ப நாளைக்கு வந்து அஜித் சார் வந்து டிஎம்கே ஓட்டு போனா டிஎம்கே ஓட்டு போட்டுருவா ஓட்டு போட மாட்டேன். எனக்கு பிடிக்காது, டிஎம்கே பிடிக்காது. தல ரசிகன் தளபதி தொண்டன் இந்த தற்கூலித்தனமா பேசிக்கின்னு மீடியால தயவு செஞ்சு பேசாதீங்க. அஜித் சாருக்கு ஆண்மை இல்லாத அப்படி இப்படின்னு எவ்வளவு கீழ்த்தரமாலாம் சோசியல் மீடியால விஜய் ஃபேன்ஸ் பேசிருக்காங்க. சரி சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா. அது என்ன சட்டம் அது? பஸ் ஸ்டாண்ட் பப்ளிக் பாத்ரூம்ல டைல்ஸ் ஓட்டின மாதிரி. அடே இங்க வாடி. அதாவது இந்த நாயில 2 வாரமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஓயாம கடிச்சு கொதிட்டு இருக்காங்க விஜய். இங்க வா. அதாவது இதுல என்ன ஹைலைட்னா, இந்த பணம் வெட்டியா எரிக்கும் போது வெட்டியான ஏமாத்திட்டு பாதியிலே எழுந்து ஓடியது எல்லாரையும் கடிச்சிட்டு இருக்கு. இவ்வளவு என்ன சொல்லலாம்? இங்க வா. இதுல ஹைலைட் என்னன்னா, இவர் பக்கத்துல வந்துட்டு இருக்காரு பாரு, அவருக்கு ஜூம் வைங்களா. என்னடா இவரு வையாபுரியும் கொட்டாச்சியும் கலந்த 2 கலவையும் கண்டாவியமா இருக்கான். டேய் இங்க வாங்கடி முத. அதாவது உங்களுக்கும் பேச சொல்லி விஜய தப்பா பேச சொல்லி 100 ரூபா தராம பாரு. 100 ரூபா தந்தா என்ன பண்ணணும்? போயிட்டு 2 இட்லி ஆளாக்கு சாப்பிட்டு எகிரிச்சு ஓனமா இருக்கணும். அதை விட்டுட்டு ரசிகர்கள் சண்டை போட்டாங்கன்னு பழைய வரலாறு எல்லாம் தோண்டி இங்க வந்து புடிச்சு தள்ளிட்டு இருக்கிய யாரா நீ? அதாவது ரசிகர் சண்டைனா அவங்க ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது சினிமா போட்டியில அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் இருந்தது, அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே, இப்போ எல்லாம் மெச்சூரிட்டி லெவல்ல வந்து அவர் ஒரு திசையிலும் இவர் ஒரு திசையிலும் போயிருக்காரு. சோ அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இங்க வந்து காட்டெருமை கணக்கா, அதாவது கழுத்தறுத்து விட்ட பண்ணி மாதிரி கழிச்சு கொதிக்கிட்டீங்க. யாரு நீ? அந்த 2 மாமி எங்க போனாங்க? எல்லாம் அவனுக்கு தான் காரணம். அப்ப ஒச்சா சரியாயிடும். இப்ப வந்துருப்பானுங்களா?